வாராகியினுடைய ஒரு அருள் அப்படிங்கிறது உலகளாவியது. இந்த உலகமே ஒரு அளவுல பிடிச்சிடலாம் அப்படின்னாலும் பிடிக்க முடியாத அளவுக்கு பறந்து விரிந்த ஒரு பேராற்றல் வாராகியினுடைய ஒரு அருள். அப்படிப்பட்ட அருளை உலக மக்கள் எல்லோருமே பெற்று இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பலமா இருக்காங்க. பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க போனாலுமே அம்மான்னு அந்த வராகியை நினைச்சு தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் பலமா அப்படியே அவங்க பயணப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு தங்கங்களா வாராகியை பத்தி. போன வருஷம் இந்த நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வாராகியை பத்தின தவறான ஒரு புரிதலை மக்களுக்குள்ள புகுத்திட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பயமூர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நான் முழுமையா இந்த ஊடகத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சது அப்படிங்கறது அப்போ ஆரம்பிச்சதுதான். வாராகியை பத்தி எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவறான விஷயங்களை சொல்லும் போது நம்ம வாராகி இப்படிதான், அவங்க குழந்தையானவங்க, அவங்க கருணை மிகுந்தவங்க, அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் உண்மையை தன்மையை மக்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சப்போ எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து, ஆமாம்மா அம்மா அப்படிதான், நாங்க உணர்ந்துட்டோம், எங்களுக்குள்ள இருந்த கெட்ட விஷயங்களை அம்மா எப்படி வெளிக்கொணர்ந்தாங்க, குடும்பத்துல எவ்வளவு நன்மைகள் அம்மா கூட இருந்து ஒரு தாயா, ஒரு குழந்தையா, ஒரு உற்ற துணையா, ஒரு பெரிய பலமா இருந்து அம்மா எவ்வளவெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லாருமே இந்த சமூக ஊடகத்துல கமெண்ட் வழியா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் அம்மாவோட கருணையால பலன் பெற்றிருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது இதுதான் நம்மளுக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் பஞ்சமியாக வருது. அடுத்த வருஷம் புது வருஷம் பிறக்க போகுது. எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. போன வருஷம் இந்த நேரம் தான் நம்ம சமூக ஊடகத்துல அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஞாபகம் வந்தது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையுமே இறைவனை பத்தி யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு தவறான விஷயங்களை மக்களுக்குள்ள கொண்டு போற, இறைவனே இல்லைங்கிறவங்க அது வேற, இறைவன் இல்லைங்கிறாங்க, அது எப்பவுமே இருக்கிறது. ஏன்னா இருக்கிற ஒரு விஷயத்த தான் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வரும் இல்லையா? இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் இறைவன் இல்லைன்றதோ, இறைவன் அருளே இல்லை, நீங்க இறைவனை வணங்காத, இந்த மதமா இருங்க அந்த மதமா இருங்க, இறைவனை பத்தி அவங்க அருள் இல்லை அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே எனக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கூட இறைவனுடைய அனுகிரகத்தாலதான் நடக்குதுங்கிறது உண்மை. ஒருத்தர் தெய்வம் இருக்குங்கிறது எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளோ, அதே போல இல்லை அப்படின்னு சொல்றதும் இறைவனோட அருள் தான். எனக்கு அதுல எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இறைவனோடையே இருந்துகிட்டு இறைவனை வணங்கிக்கிட்டு, ஆனா இறைவனே இந்த தெய்வத்தை வணங்குறோம், இன்னொரு தெய்வத்தை தவறா மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க இல்லையா? அது என்னால பொறுத்து கொள்ளவே முடியாது. ஏன்னா தெய்வங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான். அவங்களுடைய கருணை, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய விஷயம்லாம் அவங்களுக்கான நன்மை இல்லை, நமக்கான கர்மா குறைப்பு தான், நமக்கான நன்மைக்குத்தான், நமக்கான நிம்மதிக்குத்தான் இல்லையா? எந்த ஒரு வழிபாடுமே நம்ம போய் வழிபடுறதுனால அந்த தெய்வம் நல்லா இருந்துட போகுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நமக்கான நன்மைக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு அவதாரங்கள்ல இருக்கிற தெய்வங்களையும் போய் நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய கருணையை நம்ம பெற்றுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிலையில பாத்தீங்கன்னா ஊடகத்துக்குள்ள வாராகியை பத்தி தவறான ஒரு புரிதலோட யாரும் பதிவுகள் கொடுக்கறது கிடையாது. கொடுத்தவங்க கூட உணர்ந்துட்டாங்க, ஆமா அம்மா வழிபாடு பண்ணலாம், நம்ம தவறா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. அது பெரிய விஷயம். அந்த வகையில எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு ஒரு புது வருஷத்தோட ஆரம்பத்தை நம்ம எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளோடு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தேய்பிறை பஞ்சமி, உங்களுடைய வேண்டுதல் கடிதம் எப்பவும் போல இன்னைக்கு செவ்வாய், நாளைக்கு புதன், இந்த 2 தினங்களும் உங்களுடைய கடிதங்கள் எப்பவும் போல ரொம்ப எளிமையாக ஓரிரு குறைகளோடு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் போட்டு தெளிவாக எழுதி அனுப்புங்க. வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்களோடு எப்பவும் போல நேரலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இந்த வட்டம் ஒரு புதுமையான ஒரு நேரலையாக இருக்க போகுது. டிசம்பர் 19 அன்னைக்கு நம்ம நேரலையில எப்பவும் போல அம்மா உங்களை சந்திப்பேன் இல்லையா? அந்த நாள்ல ஒரு சின்ன விஷயம்,
வாராகியினுடைய பக்தர்கள் நம்ம நம்பர் கொடுத்துடுவோம், நேரலையில அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாராகி பற்றிய உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு, வாராகியினுடைய கருணையும் அருளையும் நீங்க எப்படி பெற்றுக்கிட்டீங்க, எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வருஷ காலத்துல நிறைய வாராகி பக்தர்களை நான் பார்த்திருக்கேன், நிறைய அனுபவங்களை என்கிட்ட பரிமாறினதை நான் பார்த்திருக்கேன், இன்னும் பரிமாறிக்கிட்டு தான் இருக்காங்க அம்மாவினுடைய அருளையும் கருணையும் அம்மாவினுடைய அந்த பேர் ஆற்றலையும். ஆனால் மக்களோட நீங்க பகிர்ந்துக்கணும், என்னோடையும் மக்களோடையும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். அவங்களுடைய வாராகியினுடைய கருணையை பற்றி, வாராகி பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அந்த ஒரு நேரத்துல கேட்கலாம். வரக்கூடிய டிசம்பர் 19 அன்று, இன்னைக்கு செவ்வாய் புதன், இந்த 2 நாளும் கடிதம் எழுதுங்க. வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்களுக்கு முன்கூட்டியே எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு பதிவுல வந்துடும். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு வாராகி பற்றிய புரிதல், கருணை, அருள் இது எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்துக்கலாம். கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.